வணக்கம். 3ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் நாம 2ஆம் பருவத்தில் 7வது பாடம் நாயும் ஓநாயும் அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நாய் அப்படிங்கிறது வீட்டு விலங்கு, அதாவது ஆங்கிலத்தில் டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லுவாங்க. ஓநாய் அப்படின்னா காட்டு விலங்கு, ஒயில்டு அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தாலே புரியும் இல்லையா? இது என்னது? நாய். இது ஓநாய். புரியுதுங்களா? இப்போ இந்த ஓநாய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பசியால ரொம்ப கஷ்டப்பட்டு இறை தேடி அலைஞ்சு அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் இருக்கும் இல்லைங்களா, அதை நோக்கி எங்கேயாவது இறை கிடைக்குமான்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நாய், கொழுன்னு ஒரு நாய் அந்த காட்டுப்பகுதியில் அதுவும் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஓநாயும் அந்த நாயும் சந்திச்சு பேசுதுங்க. அந்த உரையாடல் தான் நமக்கு இங்க கதையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரெண்டும் அப்படி என்ன பேசுச்சுக்க அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பாடம். இப்ப பாடத்தை பார்க்கலாமா? பாருங்க. நாயும் ஓநாயும். பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று தேடி காடு முழுவதும் சுற்றி திரிந்தது. அப்போது கொழு என்றிருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது. புரியுதுங்களா? அப்ப அந்த ஓநாய் இருக்கும்போது எதிரில் இந்த நாய் கொழுன்னு ஓடி வருது. அந்த நாயை தின்று விடலாமா என்று ஓநாய் நினைத்தது. ஆனால் தான் அப்போது இருந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியுமா என்பது சந்தேகமாய் இருந்தது. அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது. இந்த ஓனாய் என்ன நினைச்சு, அந்த நாயை அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சது. ஆனால் டயர்டா இருக்கு, பசியா இருக்கு இல்லையா, சக்தி இல்லை. அப்ப அந்த நாயோட சண்டை போட்டு நம்ம அந்த நாயை சாகடிச்சு சாப்பிட முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம பேச்சு கொடுப்போம், அதோட பழகுவோம், பழகிட்டு அது ஏமாந்துடும், அதுக்கப்புறம் அடிச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு அது திட்டம் போட்டுச்சு. பாருங்க, ஓநாய், நண்பா நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் அப்படின்னு ஆரம்பிச்சது. உடனே நாய் சொல்லிச்சு பாருங்க, நண்பனே மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு என்று அழகாய் இருக்கலாம். நீ இந்த காட்டில் இருந்து பசியும் பட்டினியுமாக ஏன் துன்பப்படுகிறாய்? என்னுடன் வெளியே வந்துவிடு, நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு நாயை சொல்லுச்சு. உடனே ஓநாய், அப்படியானால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஓநாய் கேட்டுச்சு. புரியுதுங்களா? நாய் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சதா? என்னை மாதிரி நீ இருந்துட்டேன்னா உனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும், நீயும் கொழுன்னு இருப்ப, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. உடனே ஓநாய், அப்ப நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குது. இப்ப பாருங்க, நாய் சொல்லுது, வேலையாவது கீழையாவது ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாளை ஆட்ட வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும். நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடி கொடுப்பார்கள். அது ஆஹா என்ன சுகம் தெரியுமா அப்படின்னு நாய் சொல்லுச்சு. புரியுதுங்களா? வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, புதுசாக வர்றவங்களை பார்த்து குலைக்கணும், நம்மளை வளர்க்குறவங்க கிட்ட வாழாட்டணும், அவங்க நம்ம தலையை வருடி கொடுப்பாங்க, ரொம்ப சுகமாக இருக்கும், அப்படின்னு நிறைய சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அது சொல்லுது. உடனே ஓநாய், ஓ அப்படியா, அவ்வளவு சுகமான வாழ்க்கையா, தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா அப்படின்னு ஓநாயி விழுந்துருச்சு. இப்போ நாய், வா நண்பா, என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன், இன்றிலிருந்து உனக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு நாய் சொல்லுச்சு. இப்போ ஓநாய் இதோ இப்போதே புறப்படுகிறேன் அப்படின்னு பார்த்து நாய் கழுத்துல பார்த்தா ஒரு பெல்ட் இருந்துச்சு. அது சரி, அது என்ன உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை தொங்குகிறதே அப்படின்னு கேட்டுச்சு. ஓநாய்க்கு சந்தேகம் வந்துருச்சு, என்ன கருப்பு பட்டை? உடனே நாய், அது ஒன்றுமில்லை வா அப்படின்னு நாய் சொல்லுச்சு. உடனே ஓநாய் விடல, ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது அப்படின்னு கேட்டுச்சு. சரி ஒண்ணுமில்லை, ஆனா கழுத்துல எப்படி பட்டை வந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நாய் சொல்லுச்சு, என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை, அவ்வளவுதான். என்னை என்ன பண்ணுவாங்க, சங்கிலியால கட்டி போட்டுருவாங்க, அதனால அந்த பட்டை கழுத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு. உடனே ஓநாய், என்ன கட்டி போடுகிறார்களா? அப்படியானால் உன் விருப்பப்படி எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா அப்படின்னு ஓநாயி பயந்துகிட்டே கேட்டுச்சு. இப்போதான் நாய் சொல்லிச்சு, எப்பொழுதும் நம் விருப்பம் போல போக முடியாது, அதில் என்ன பிரமாதம் அப்படின்னுச்சு. உடனே ஓநாய், என்ன பிரமாதமா? அதுதான் எனக்கு பெரிய காரியம்.
எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ நீங்கள் இந்த பாடங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி, வினாக்குறி ஆகிய நிறுத்த குறியீடுகளை அறிந்து நீங்கள் படிக்கணும். புரியுதுங்களா? அதாவது ஒரு வீட்டில் அடிமையாக வாழ்வதை விட நான் காட்டில் சுதந்திரமாக நான் வாழ்வேன் அப்படின்ட்டு அந்த ஓநாய் அந்த முடிவெடுத்து அந்த நாயிடம் சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாம அடிமையாக வாழ விருப்பப்படக்கூடாது. சுதந்திரமாக நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய எண்ணம் போல வாழணும் அப்படிங்கிறதான் இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட நீதி. புரியுதுங்களா? நீங்கள் இப்போ நான் படித்து காமிச்ச மாதிரி வார்த்தைகளை எழுத்து கூட்டி அதே மாதிரி அந்த வாக்கியங்களை ஃபுல்லாக எங்கெங்கே முற்றுப்புள்ளி வினாக்குறி இருக்குன்னு நீங்கள் படித்து பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ நாம் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.